ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம மூணார் ட்ரிப் பார்த்துட்ருக்கோம். நம்மளுடைய ஜேர்னியை வந்து மதுரையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். இடையில உள்ள போடிமெட்டில் ஒரு சில்பர்க் அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நம்ம பிரேக் எடுத்து ஒரு காஃபி எல்லாம் சாப்பிட்டோம். அந்த வியூ தான் இந்த வியூ. நீங்கள் வந்து இதை ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னா என்னுடைய மூணார் ட்ரிப் பார்ட் 2 வீடியோ போய் பாருங்கள். அது பார்த்தா உங்களுக்கு நல்லா விளங்கும். பார்க்காதவங்களுக்காக இது கொஞ்சம் போட்டிருக்கேன். இதிலேருந்து நெக்ஸ்ட்டு நம்ம ஜேர்னியை இன்னும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்னும் தொடர்ந்து ரொம்ப மழையாக இருக்கிறதுனால இன்னும் தொடர்ந்து கொஞ்சம் தூரம் போன பிறகு தான் நம்ம மூணாரை ரீச் பண்ண போகிறோம். இந்த வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதை பார்த்தாலே ரொம்ப நல்லா இருந்தது. அதனால தான் திருப்பி உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கேன். மழை பெய்யும்போது பனி மூட்டத்துக்கு இடையில இந்த பச்சை பசுமையான இந்த மரங்கள் இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாகவே இருந்தது. இந்த வியூ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் இதை நான் ஃபுல்லாமே எடுத்துருந்துருக்கேன். இதுக்கப்புறம் வந்து நம்ம ஜேர்னி இன்னும் ஸ்டார்ட் பண்ணி நம்ம மூணாரை போய் ரீச் பண்ணுறதுக்குள்ளே மழை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியல. ஆனால் நம்ம போயிட்டுருக்க வழியில் பார்த்தோம்னா நாங்கள் எப்போ எங்கே கிளம்புனாலுமே ஏதாவது ஒரு டிராஃபிக் ஜாம் வந்துடும். இப்போ ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்றதுனால எல்லா பக்கமே காரெல்லாம் நின்று ரொம்ப டிராஃபிக்காக இருந்தது. அந்த வழியில் தான் நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருந்தோம். மழை தொடர்ந்து பெஞ்சிக்கிட்டே இருந்தது. நம்ம போயிட்டு இருக்க வழி எல்லாமே பார்த்தா அப்படியே ரொம்பவே அழகாக இருந்தது. ஃபாக் வேறு ரொம்ப அடிச்சுட்டே இருந்தது. நம்ம வைப்பரை போட்டு நம்ம போகிற டிஸ்டன்ஸை ரொம்ப பக்கத்தில் உள்ளது மட்டும்தான் தெரிய ஆரம்பிச்சிச்சு. தூரத்தில் உள்ளதெல்லாம் ரொம்ப அவ்வளோவா தெரியல. அதனால ரொம்பவே ஸ்லோவாகவே தான் போனோம். நம்ம ஸ்லோவாக போனாலும் சேஃபாக போகணும் அப்படின்றதுக்காக ரொம்ப ஸ்லோவாக தான் போனோம். நல்லா இருந்தது ரோடு. நீங்கள் கட்டாயமாக வந்து இந்த ரோடு வழி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நல்ல அகலமான ரோடு. நீங்கள் நல்லாவே போகலாம். நல்லா ஹேர்பின் பெட்லாம் திரும்புகிற இடம் ஃபுல்லாமே சூப்பராக இருந்தது. நீங்கள் மூணார் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த வழியெல்லாம் போகிற வழியே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், இந்த ஓரங்கள்ல எல்லாம் பாருங்கள் ஒரு கேப் போட்டிருப்பாங்க. அதுலேயே மழை தண்ணி அது பட்டுக்கிறோம். அப்பயும் ஒரு பிரேக் எடுத்தோம். ஒரு காஃபி குடிச்சிட்டு ஒரு பிரெட் ஆம்லேட்டை சாப்பிட்டுட்டு நாங்கள் போனோம். அந்த பார்க்குற இடத்த பாருங்கள். நான் ஆரோ கொடுத்துருக்கேன்ல, அது வந்து யானை இரங்கல் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மழை அதிகமாக இருக்கிறதுனால அங்கே அலோடு இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, நம்ம இங்கே நின்று பார்த்துக்கலாம். யானையெல்லாம் கூட்டமாக வந்து இந்த இடத்துல தான் தண்ணி குடிக்கும். மழை சமயத்துலலாம் அதிகமாக யானைகள் வர்றதுனால அலோ பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, இதையும் பார்த்ததா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு யானை இரங்கல் அப்படின்னு பார்த்தோம். அதில் போட்டிங்லாம் கூட இருக்குது. நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அதை போய் நம்ம விசிட் பண்ணி பார்க்கலாம். வந்துட்டோம் நம்ம மூணாறு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு ஸ்விட்சர்லாண்ட் மாதிரியே இருக்கும். அந்த அளவுக்கு சதன் சைடில் பார்க்குற மிகவும் அழகுள்ள இந்த ஏரியா வந்து இந்த மூணாராக இருக்குது. கண்டிப்பாக லைஃப்பில் மூணாரை வந்து பார்க்க வாய்ப்பு கிடைச்சவங்க கட்டாயம் போய் பாருங்கள். எங்கெங்கேயோ எத்தனையோ அழகான இடங்கள் இருக்கும்பொழுது நம்ம இந்தியாவிலே இவ்வளோ அற்புதமான ஒரு இடத்த பார்க்க நீங்கள் ஆசையாக இருப்பீங்க. மத்தியான நேரம் ஆயிடுச்சு, நம்மளுக்கு பசி எடுத்துச்சு. சிக்கன் பிரியாணி இதெல்லாம் சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆர்வமாக போனோம். இது வந்து ஸ்டெர்லிங் போகிறதுக்கான வே. இது வந்து ஒரு ஆஃப் ரோடு தான். ரோடு மட்டும் நல்லா இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரொம்ப ஆஃப் ரோடாக இருந்தது. பாருங்கள், வைப்பர் போட்டு கூட ஃபாக் எந்த மாதிரி அடிச்சிட்டு இருந்துச்சு அப்படின்னு. இது சின்ன கெனால் சூரியன் நெல்லி ரோடு அப்படின்ற இடத்துல தான் இந்த ஸ்டெர்லிங் வந்து இருக்குது. இந்த ஸ்டெர்லிங் ரிசார்ட்டில் தான் நம்ம எப்பயும் தங்குறதா இருக்குது. ஆனால் எல்லா இடங்களை காட்டிலும் இந்த மூணார் போகையில் உள்ள இந்த ஸ்டெர்லிங் வந்து அந்த பாதை வந்து ரொம்ப மோசமாக இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அந்த ரோடு மட்டும் கொஞ்சம் நல்லா போட்டால் நல்லாயிருக்கும். இது ரொம்ப ஆஃப் ரோடாக இருக்குது. இதை கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து கொஞ்சம் ரோடு வந்து நல்லா போட்டால் நல்லாயிருக்கும். இது எங்கே போனாலும் நீங்கள் சீக்கிரமாகவே வந்துடுங்க. நைட் டைமு இந்த வழியில் வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பர்சனலாக நான் ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப மழை சமயத்தில் இந்த மாதிரி வர்றப்போ ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. இந்த இடத்த கடந்து வர்றதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸில் இந்த இடத்த அந்த ஆஃப் ரோட்டை கடந்துடலாம். ஆனால் நாங்கள் ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டோம். மெதுவாகவே தான் வந்தோம். ஏன்னா ரொம்பவே மழை, அப்புறம் ரொம்ப ஃபாக் இருந்ததுனால அவ்வளோ விசிபிளாக இல்லை, எல்லாமே பார்க்க முடியல. அதனால் கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு மேலே ஏறி நம்ம வந்தோம். இங்கே வந்து தான் நம்ம வந்து ஸ்டெர்லிங் ரிசார்ட்டை ரீச் பண்ண முடியும். இன்ச் பை இன்ச்சாக தான் கார் எல்லாமே நகர்ந்து போச்சு. இதை பார்த்து டைம் எத்தனை மணி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நீங்கள் கொஞ்சம் கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதுவே க்ளூவாக எடுத்துகிட்டு நீங்கள் கண்டுபிடிச்சி பாருங்கள். இப்படியே நம்ம போயிட்டே இருந்தோம்.
இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஸ்டெர்லிங் போயிடலாம் அப்படின்னு பார்த்தா ஒரு கேட் இருந்தது. அந்த கேட்டில் வந்து வாட்ச்மேன் உடனே எல்லாத்தையும் நிறுத்திட்டாரு. சரின்னு எல்லாருமே நின்றுட்டு இருந்தோம். ஒவ்வொருத்தரையாக எல்லாமே ப்ரூஃப் எல்லாம் காட்டின பிறகு தான் அவர் அலோவே பண்ணுறாரு. அதனால வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். மழை நல்லா வேறு பெஞ்சிட்டு இருந்துச்சு. அந்த செக்கிங்கே ரொம்ப நேரம் போட்டாங்க. அது போட்டு முடித்ததுக்கப்புறம் நம்மளை இப்போ செக் பண்ண ஆரம்பித்தாங்க. ஒரு வழியாக வந்து நம்ம மூணாறில் ஸ்டெர்லிங் ரிசார்ட்டை நம்ம ரீச் பண்ணியாச்சு. நல்ல மழை இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். உங்களுக்கு இந்த இதெல்லாம் அவ்வளோ விசிபிளாக இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் மேலே போனதுக்கப்புறம், ஏன்னா இந்த ரோடு ஃபுல்லாமே வந்து ரொம்ப ஸ்லோப்பாக அந்த மாதிரி இருந்ததுனால என்னால் கரெக்டாகவே எடுக்கவும் முடியல. எப்படி எந்த ஆங்கிளில் உட்காந்துமே அது வந்து சரியாக எடுக்க முடியல. இப்போ கண்டுபிடிச்சிருப்பீங்க மணி எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் கொடுங்க. நான் இது விட செகண்ட் வீடியோவிலே சொல்லியிருப்பேன் எத்தனை மணி நம்ம போடிமெட்டை ரீச் பண்ணோம், மூணாறு எத்தனை மணிக்கு ரீச் பண்ணுவோம் அப்படின்றத நான் உங்களை கெஸ் பண்ண சொல்லியிருந்தேன். அதை கெஸ் பண்ணி நீங்கள் கண்டுபிடிங்க. ஒரு வழியாக ஸ்டெர்லிங் ரிசார்ட் மூணாரை நம்ம ரீச் பண்ணியாச்சு. என்ட்ரன்ஸ்லேயே ப்ளே ஏரியா இருக்குது, கிட்ஸ்க்கான ப்ளே ஏரியா. அதை தாண்டி தான் நம்ம இந்த இது வரலாம். ரூம்ஸ் எல்லாம் சுற்றி ஒவ்வொரு இடத்துலையும் அவைலபிளாக இருக்குது. நம்ம என்ட்ரன்ஸில் போனோம்னா நம்மளுக்கு அங்கேயே வந்து நம்ம செக்கிங் எல்லாம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து அதுக்கு மேலேயே நம்மளுக்கு அங்கே வந்து ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது. இதுதான் மூணார் ஸ்டெர்லிங். இங்கே சில ஃபோட்டோஸ் நல்லா இருந்தது இடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்தோம். ரொம்பவே சூப்பராக இருந்தது. இது எல்லாமே என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்டெர்லிங் மூணார் ஃபுல்லாமே வரும். அதை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய எண்ணங்களை என்னுடன் ஷேர் பண்ணுங்கள். இது வந்து சின்ன கனால் போகிற வழியில் தான் நம்ம சின்ன கனால் ஃபால்ஸ் கூட இருக்கும். இது என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். இது என்னென்ன இடத்துக்கு போகணும் அப்படின்றது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.